எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு மைண்ட் ப்ளோயிங் சைஃபை மூவியை தான் பார்க்க போறோமே. இந்த கதையும் நடக்கிறது ஃபியூச்சர்ல தான். ஆனா எப்பவுமே ஃபியூச்சர் உலகம் அப்படின்னு காட்டும் பொழுது டெக்னாலஜிலாம் வேற லெவல்ல இருக்கும்ல. ஆனா இந்த கதையில டெக்னாலஜிலாம் அவ்வளவா வளரவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா போனுன்னு கூட ஒண்ணு கிடையாது. ஆனா என்ன, மனுஷங்கள்ல சில பேர் மியூட்டேட் ஆகி அவங்களுக்கு மைண்ட் ரீடிங் பவரும் அப்புறம் டெலிபதி பவரும் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா போன் கால் யூஸ் பண்ணி பேசுவோம். ஆனா அந்த உலகத்துல வந்து போன் ஒரு விஷயமே கிடையாதுல. ஆனா இந்த டெலிபதி பவர் இருக்கிற மனுஷங்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால இந்த உலகத்துல இருக்கிற யாரோடைய மைண்ட வேணாலும் ரீட் பண்ணி அவங்க பேசுறத கேட்க முடியும். சோ அப்படி இந்த சூப்பர் பவர் இருக்கிற மனுஷங்களை போன் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயம் இந்த மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற ஆட்களுக்கு பிடிக்கவே இல்ல, வற்புறுத்தி தான் பண்ண வைக்கிறாங்க. அதே டைம்ல சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற ஆளுங்க மேல டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா எங்களோட அனுமதி இல்லாம எங்க மைண்ட ரீட் பண்றாங்க அப்படின்னு. அதனால ஊருக்குள்ள ஒரு கலவரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தடுக்கணும்ன்றதுக்காகவே ஒரு டிடெக்டிவ் ரெடி ஆகுறாரு. இவரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஒன்லைனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுல. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை பார்க்க நீங்க வர ஒரே இடம் உங்க ஃபிலிம் ரோல் தான். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தி ஹுட் மேக்கர்ன்ற வித்தியாசமான ஒரு சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய ரிவர், அந்த இடம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அந்த ரிவர்ல ஒரு சின்ன பையனும் அவனோட அப்பாவும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ரிவருக்கு நடுவுல நின்னு ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட முகத்துல 1000 கேள்விகள் இருக்கு. அந்த கேள்வியோடவே மெதுவா முன்னாடி போக ட்ரை பண்றா. இந்த இடத்துல தான் டைட்டிலேயே போடுறாங்க, தி ஹுட் மேக்கர். இப்ப கதை அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவா வருது. மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. எங்க மைண்ட திருடாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்துகிட்டு இருக்கு. என்னது, மைண்ட திருடுறாங்க? ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல மனுஷங்கள்ல சில பேர் மைண்ட் ரீடிங் டெலிபதி பவர் இருக்கிற ஆட்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே பெர்மிஷனே இல்லாம சாதாரண மனுஷங்களுடைய மைண்ட் எல்லாம் ரீட் பண்றாங்க. இந்த விஷயம் இந்த சாதாரண மக்களுக்கு பிடிக்கல. மைண்ட் ரீடிங் பண்ற யாருமே ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த போராட்டம் கலவரமா மாறுமோ அப்படின்னு அந்த இடத்துல நிறைய போலீஸ் ஆளுங்களும் இருக்காங்க. அந்த ஆட்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட பேரு ஹானர். ஆக்சுவலா இந்த ஹானரும் மைண்ட் ரீடிங் டெலிபதி பவர் இருக்கிற ஒரு பொண்ணு தான். அந்த ஆர்ப்பாட்டம் பண்ற கும்பல்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டையா அந்த ஹானர் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசானவர் இருக்கார்ல, அவர் அவ்வளவு ஆபத்தானவர்லாம் கிடையாது. அவரை பின்னாடி இருக்கிற ஒரு ஆளு, அவரோட ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கே வந்திருக்காரு. அவரும் ஆபத்தானவர் கிடையாது. அப்புறம் அந்த தாடி வச்சிருக்கிறவன், அவன் எதுக்காக நம்ம போராடுறோம்னு கூட தெரியல, ஆனா அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். அப்புறம் அங்க ஒரு லேடி இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, அவங்கள நோட் பண்ணுங்க. அப்புறம் அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவன், அவனோட மைண்டை நான் ரீட் பண்றேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஹானர் எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருக்கிற போலீஸ்க்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு டிடெக்டிவ் வராரு. அவரோட பேரு ஏஜென்ட் ராஸ். ஏஜென்ட் ராஸ் ஹானர் கிட்ட, இங்க பாரு, நீ ஓப்பனா அவங்களோட மைண்டை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க. நைஸா அவங்கள பார்க்காத மாதிரியே அழகா மைண்டை ரீட் பண்ணு. உன்ன மாதிரி மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற ஆட்களை எதிர்த்து தான் இந்த போராட்டமே நடக்குது. ஆனா அந்த போராட்டத்துக்குள்ள சில தீய சக்திகள் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் ராஸ் ஹானரை மைண்ட் ரீட் பண்ண சொல்றாரு. ஹானரும் அங்க இருக்கிற எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு போராட்டம்னா பரவாயில்ல, ஆனா திடீர்னு யாராவது கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த ஹானருடைய வேலையே. அந்த மாதிரி இவங்க பண்றாங்க. அந்த கும்பல்ல இருக்கிறவங்களும் இந்த போலீஸ்காரங்க மைண்ட் ரீட் பண்ற ஒரு லேடியை வச்சே நம்ம மைண்டை இப்ப ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வேகமா போலீஸ் கிட்ட ஓடி வராங்க. போலீஸும் அந்த மக்கள் எல்லாம் அப்படியே தடுக்கிறாங்க. இந்த கேப்ல ஹானர் வந்து அவங்க கண்ணை லெஃப்ட் ரைட்னு திருப்பி திருப்பி அந்த போராட்டத்துல இருக்கிற எல்லாரோட மைண்டையும் ஒன் பை ஒன் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த போராட்டம் பண்ற மக்களும் டீப்ஸ் அவுட்னு கத்துறாங்க. டீப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஹானர் மாதிரியே மைண்ட் ரீடிங் பவர் டெலிபதி பவர் இருக்கிற மக்களை வந்துட்டு இவங்க டீப்ஸ்னு சொல்லுவாங்க. டெலிபதிஸ் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டீப்ஸ். அதை வந்து ஒரு வெறுப்பு வார்த்தையா இவங்க யூஸ் பண்றாங்க. இந்த நேரத்துல மக்கள் போராடுற அந்த கூட்டத்துக்குள்ள வித்தியாசமான மாஸ்க், அதை வந்து ஹுட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த ஹுட்டை மாட்டிக்கிட்டு ஒரு பர்சன் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு முன்னாடி வராரு. இதை நம்ம ஏஜென்ட் ராஸும் பாக்குறாரு. ஹானர் கிட்ட, யார் அவன், அவனோட மைண்டை ரீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹானர்
ஹானரும் மைண்ட ரீட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த மாஸ்க் போட்ட ஆள் என்ன பண்றாருன்னா ஒரு நெருப்பு குண்ட பத்த வச்சு அப்படியே ஹானர் மேல தூக்கி போட ஏஜென்ட் ராஸும் ஹானரை பிடிச்சி ஓரமாவா அப்படின்னு காப்பாத்திடுறாரு. அந்த நெருப்பு குண்டு பின்னாடி பட்டு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. மக்களுடைய ஒரு சாதாரண போராட்டம் இப்ப ஒரு கலவரமா மாறுது. அதுக்கு காரணம் அந்த மாஸ்க் போட்ட ஆள் தான். ஏஜென்ட் ராஸும் வேகமா அந்த மாஸ்க் போட்ட ஆளை பிடிக்கலான்னு ஓடுறாரு. அவனும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். பின்னாடியே இவரும் ஓட ரோட்ல இருக்கிற நாய்ங்கெல்லாம் இவங்கள தரத்த ஆரம்பிக்குது. ஏஜென்ட் ராஸ் வந்து ஒரு கேப் போட்டிருப்பாரு. அந்த கேப் இந்த சேசிங்னால பறந்து எங்கேயோ விழுந்துருது போல. எப்படியாவது அந்த மாஸ்க் போட்டவனை பிடிக்கணும்னு அப்படியே மூக்குலயே ஒரு அடி மாஸ்க் போட்டவன் கீழே விழுந்துடுறான். டேய், உன்னால என்னோட ஃபேவரட் கேப்பை தொலைச்சிட்டேன்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவருடைய மாஸ்கை ரிமூவ் பண்றாரு. அதுக்கப்புறமா போலீஸ் ஆளுங்களாம் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஏஜென்ட் ராஸும் அந்த மாஸ்க் எடுத்து பாக்குறாரு. அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அந்த டைம்ல மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற நம்ம ஹானர், நம்ம ஏஜென்ட் ராஸ் சேசிங் அப்ப அவரோட ஃபேவரட் கேப்பை மிஸ் பண்ணிட்டார்ல, அதை இவங்க எடுத்துட்டாங்க போல. அதை ஏஜென்ட் ராஸ் கிட்ட கொடுக்க அவரும் வாங்கி மாட்டிக்கிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஏஜென்ட் ராஸுக்கும் மேல ஒரு சீஃப் போலீஸ் இருக்காங்க. அவங்க ஏஜென்ட் ராஸ் கிட்ட ஊருக்குள்ள ஒரு வார் நடக்க கூடாது, நடக்காம நம்ம தான் பாத்துக்கணும், புரியுதா ஏஜென்ட் ராஸ்? புரியுது. என்னோட ஃபேவரட் கேப்பை வேற பாத்தீங்களா அழுக்காயிடுச்சு. ஏஜென்ட் ராஸ், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நடக்கிற ப்ராப்ளத்துல ரெண்டு சைடு மேலயும் தப்பு இருக்கு. இந்த மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிறவங்க ரோட்ல இருக்கிற யாரோட மைண்ட வேணாலும் அவங்களால ரீட் பண்ண முடியும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முன்ன பின்ன தெரியாதவன் உங்க பாக்கெட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி சாதாரண மக்களும் இந்த பிரச்சனைக்கு ஒழுங்கான சொல்யூஷனை தேடாம போராட்டம் அது இதுன்னு இறங்கிட்டாங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஏதோ ஒரு கும்பல் தான் நார்மல் மக்களை தூண்டி விட்டு போராட்டம் பண்ண வைக்கிறாங்க. உடனே ஏஜென்ட் ராஸும் அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். இதோ இருக்குல்ல, இந்த மாதிரி ஹுட் மாஸ்க் தான் அவன் போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு மாஸ்க் நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதை பார்த்த சீஃபும் மேபி அந்த டெரரிஸ்ட் கும்பல் அவங்களோட ஐடென்டிட்டியா இந்த மாஸ்கை யூஸ் பண்றாங்களோ என்னவோ. சரி சரி, உன் ஆள் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹானரை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஹானரும் ஸ்டேஷனுக்குள்ள வர அங்க இருக்கிற போலீஸ் கன்னை காட்டி யார் நீ ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, என்ன ஏஜென்ட் ராஸ் தான் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி பெர்மிஷனை காட்டினதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே விடுறாங்களே. அப்படியே ஹானர் மெதுவா நடந்து வராங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயம் கூட இவங்க காதுக்கு கேக்குது. ஆனா ஹானர் என்ன பண்றாங்கன்னா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. யாரோட மைண்டையும் அவங்க ரீட் பண்ணவே இல்லை. ஆனா இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹானரை ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. பக்கத்துல கூட வரவே இல்லை. ஹானர் போயிட்டு அங்க இருக்கிற லேடி கிட்ட என்ன இன்னைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி சரி உட்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா தான் பேசுறாங்க. ஒரு மனுஷங்க மாதிரி ட்ரீட் பண்ணவே இல்லை. அதுவும் யார் இவங்க எல்லாருமே போலீஸ்காரங்க. இவங்களே சூப்பர் பவர் இருக்கிற நம்ம ஹானரை இப்படி நடத்துறாங்க அப்படின்னா ஒரு நார்மல் மக்கள் எப்படி நடத்துவாங்க? ஹானரும் அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வராரு. அந்த டிடெக்டிவ் இவங்க நார்மலா தான் பாக்குறாங்களே. ஏய், என்ன பார்த்து என் மைண்ட் எல்லாம் ரீட் பண்ற வேலை வச்சுக்காத, வாயை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் சொல்றாரு. உடனே ஹானரும், இங்க பாருங்க சார், நான் எக்காரணத்தை கொண்டும் ஒரு போலீஸ் ஆபீசரோட மைண்டை ரீட் பண்ணக்கூடாது. அதனால கண்டிப்பா உங்களோட மைண்ட் எல்லாம் நான் ரீட் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே உண்மையிலேயே அவங்க போலீஸ்காரங்களோட மைண்டை ரீட் பண்ணலாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க நம்புற மாதிரி இல்ல. அப்படியே ஹானர் ஆபீஸ் ரூம் பாக்குறாங்க. அங்க நம்ம ஏஜென்ட் ராஸும் சீஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹானருக்கு தெரியாது. இதுவே அவங்க பவரை யூஸ் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா பவரை யூஸ் பண்ணாமலே இருக்காங்க. சீஃப் கிட்ட பேசிட்டு ஏஜென்ட் ராஸும் நேரா நம்ம ஹானர் கிட்ட வந்து வா வா வேலையை பார்க்க போலாம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னும் சொல்ல போனா ஹானரை ஒரு மனுஷியா நடத்துறது யாருன்னா நம்ம ஏஜென்ட் ராஸ் மட்டும் தான். அதனாலேயே ஹானருக்கு வந்து ஏஜென்ட் ராஸ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்க எங்க போறாங்கன்னா மாஸ்க் போட்ட ஒரு ஆளை பிடிச்சாங்கல்ல, அவரை விசாரிக்கிறதுக்கு தான் இவங்க போறாங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜென்ட் ராஸ் அந்த ஆளு கிட்ட போயிட்டு இங்க பாருடா, நீங்க ஒரு மோசமான கும்பல். ஊர்ல இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாம் தேவையில்லாம என்னென்னத்தையோ சொல்லி அந்த டெலிபதி பவர் இருக்கிற மக்களுக்கு எதிரா திருப்பி ஓடுறீங்க. இதனால ஊருக்குள்ள கலவரம் நடந்தா எவ்வளவு உயிர் போகும்னு உனக்கு தெரியுமா? அதோட உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ இந்த கும்பலோட லீடரா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு. அதனால உன் ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்க சொல்லு. ஆனா அந்த பர்சன் என்னால உங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நெக்கலா பேசுறாரு. அப்புறம் ஏஜென்ட் ராஸும் இந்த மாஸ்க்கு என்ன அர்த்தம், இத போட்டுக்கிட்டு சுத்துறீங்க, நல்லா கூட இல்லையடா, இது பாக்குறதுக்கு அது நல்லா இருக்காதுதான், ஆனா அதை போட்டு பாரு, அதோட அர்த்தம் உனக்கு புரியும். இப்ப நான் இந்த மாஸ்க போடுறதுக்கெல்லாம் வரல, உன்னை விசாரிக்க தான் வந்திருக்கேன். சொல்ல முடியுமா இல்ல என் ஆளா இருக்கட்டுமா? நீ யாரை கூட்டிட்டு வந்தாலும் சரி, என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த ஆளு சொல்ல நம்ம ஏஜென்ட் ராஸ் ஹானரை கூட்டிட்டு வராரு. ஹானரை பார்த்த உடனே அந்த பர்சன் பயப்பட ஆரம்பிக்கிறாரு, முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏன்னா ஹானருக்கு பவர் இருக்கு. அது மூலியமா அவர் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் ஹானரால சொல்ல முடியும். ஹானரும் அந்த குற்றவாளியோடைய ஆப்போசிட்ல உட்காந்து அவரோட மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களால எப்படி ரீட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம மூளையே முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் சிக்னலால தான் ஒர்க் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸை இவங்களால ரீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மியூட்டேட் ஆகியிருக்காங்க. அந்த குற்றவாளியோடைய எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாம் இவங்க ரீட் பண்ணி அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள், அவரோட பேரு, அவங்க அம்மா அப்பா பேருன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பர்சனால ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே பயத்துல நடுங்குறாரு. நம்ம ஹானரும் அவங்க மைண்டை ரீட்
ரீட் பண்ணி அவரோட கூட்டாளிங்கெல்லாம் யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை வாங்கிடுறாங்க. சோ இப்ப அந்த இடத்துக்கு ஃபோர்ஸோட நம்ம ஏஜென்ட் ராஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போற வழியில ஏஜென்ட் ராஸ், ஹானர், நீ அவனை அப்படியே கொன்னுட்டு தெரியுமா? என்ன சொல்றீங்க? அந்த அளவுக்கு மோசமா இருந்ததா? உனக்கு அது எப்படி தோணும்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீ பண்றத வெளியே இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா நீ அந்த பர்சனை கொடுமைப்படுத்தின மாதிரி தோணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. மத்த போலீஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா ஹானரையும் ஹானர் கூட இருக்கிற நம்ம ஏஜென்ட் ராஸையும் பாக்குறாங்க. உடனே ஹானர் ஏஜென்ட் ராஸை பார்த்து, நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நான் வேணா போயிட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மத்தவங்க என்ன நினைச்சா என்ன, நீ என்னோட பார்ட்னர், வா நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க மைண்ட் ரீட் பண்ணி ஒரு லொகேஷனை கண்டுபிடிச்சாங்களா, அந்த லொகேஷனுக்கு போயிடுறாங்க. பார்த்தா அது ஒரு பால் அடிஞ்சு போன பில்டிங், ரொம்ப பெருசா இருக்கு. எங்க எவன் இருப்பானே சொல்லவே முடியாது. ஆனா நல்ல வேலையா நம்ம மைண்ட் ரீடர் ஹானர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல யாரு எங்க இருக்காங்கன்னு அவங்க மைண்டை வச்சே கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ராஸும் அவரோட ஆளுங்களை அனுப்புறாரு. நேரா போயிட்டு அந்த கும்பலை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹானரும் கூடவே போறாங்க. பிடிச்ச அந்த ஆளுங்களுடைய மைண்டை ரீட் பண்ணும் பொழுது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அது இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு லெட்டரு. சோ அதை எடுத்து ஏஜென்ட் ராஸ் படிக்கிறாரு. ஹுட் மேக்கர் அப்படின்ற ஒரு ஆளு கிட்ட இருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. நான் கொடுத்த இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இது எதை பத்தி அப்படின்னு இவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. அப்ப நம்ம ஹானர் என்ன பண்றாங்கன்னா மெதுவா கீழே இறங்குறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அவங்களுக்கு. சோ அப்படியே கீழே போகும்பொழுதுதான் அந்த ஹுட் மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான். ஹானரும் அந்த பர்சனுடைய மைண்டை ரீட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏஜென்ட் ராஸ் அந்த இடத்துக்கு வந்து கன்னை காமிச்சு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு அப்படின்னு மிரட்டுறாரு. அதோட ஹானர் கிட்ட அவங்க கிட்ட ஏதாவது கன் இருக்கா, அவன் மைண்டை ரீட் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்க ஹானரும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால மைண்டை ரீட் பண்ணவே முடியல. அந்த மாஸ்க் போட்ட பர்சன் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வராரு. வேற வழி இல்லாம ஏஜென்ட் ராஸ் அந்த மாஸ்க் போட்டவரை ஷூட் பண்ணி காலி பண்றாரு. ஹானர், உனக்கு என்ன ஆச்சு? அவன் மைண்டை ரீட் பண்ணி என்ன வச்சிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? அவதான் ஹானர் சொல்றாங்க, இந்த மாஸ்க போட்டவனோட மைண்டை என்னால ரீட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் மேபி அந்த ஹுட் மாஸ்கா தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ எது என்னவோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஹானரும் அவங்களோட இடத்துக்கே போயிடுறாங்க. சோ ஹானர் மாதிரி மைண்ட் ரீடிங், டெலிபதி பவர் இருக்கிற எல்லாருமே ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஜெயில் மாதிரியான வாழ்க்கையா வாழ்றாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா அது இந்த மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற ஆட்களை யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த உலகத்துல டெலிபோன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. சோ இந்த மாதிரி நிலைமையில பிராங்க்லின் அப்படின்ற ஒரு அரசாங்க அதிகாரி ஒருத்தர் அவரு இந்த இடத்துக்கு வராரு. மேரின்ற மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு யாருக்கிட்ட வேணுமோ இந்த பொண்ணோட பவரை யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஆள் மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மேரி மூலியமா சொல்ல வைக்கிறாரு. இந்த மாதிரி வேற ஒருத்தவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணும் பொழுது அவங்களோட எமோஷன்லாம் இந்த பவர் இருக்கிற ஆளுங்களுக்கும் வரும். இதனால இவங்க பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த மேரின்ற பொண்ணுலாம் அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விஷயங்களை பிடிக்காம தான் பண்ணிக்கிட்டு இருக்காளே. இவரு மாதிரியே தான் பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பணக்காரங்க, இவங்க எல்லாருமே இந்த மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற ஆட்களை பிடிச்சு அவங்களோட கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த பவர் இருக்கிறவங்களால நார்மல் லைஃப் வாழவே முடியல. அதோட அரசாங்கங்களும் இவங்களை யூஸ் பண்ணி குற்றவாளிகளை பிடிக்கணும்ன்றதுக்காக நார்மல் மக்களுடைய மைண்ட் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் வந்து இந்த பவர் இருக்கிற இவங்களால தான் நம்ம மைண்டை ரீட் பண்றாங்கன்னு அரசாங்கத்து மேல வர வேண்டிய கோவம் இந்த சூப்பர் பவர் இருக்கிற ஆளுங்க மேல வருது. அதனாலதான் ப்ராப்ளமே. இந்த பிராங்க்லின்ன்ற அரசாங்க அதிகாரியும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. போகும்பொழுது அவரோட கார்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஹுட் மேக்கர் கிட்ட இருந்து அந்த ஹுட் மாஸ்க் தான். இதை இந்த பிராங்க்லின் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா இவரோட மைண்டை யாராலையுமே ரீட் பண்ண முடியாது. இங்க அந்த மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தூக்கத்திலேயே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே புலம்புறது யாருன்னா அந்த மேரி தான். பிராங்க்லினால ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, தூக்கத்திலேயே உளர்றாங்க. ஆனா இந்த பவர் இருக்கிற எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ஷன்லயே இருப்பாங்களா? மேரி உளறதுனால மீதி இருக்கிற எல்லாரும் உளர்றாங்க தூக்கத்திலேயே. அப்படிதான் நம்ம ஹானரும் வளர ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு எழுந்து, மேரி உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ வீட்டுல தான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மேரின்ற பொண்ணு, ப்ளீஸ் என்ன தொடாத ஹானர், நீயும் இப்ப அவங்க ஆளுங்க தானே, அரசாங்கத்துக்கு தானே நீ வேலை செய்யற, ப்ளீஸ் என்ன தொடாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஏஜென்ட் ராஸ் ஹானரை பாக்குறதுக்காக அவங்க இருக்கிற இடத்துக்கே வராரு. அங்க நிறைய இந்த சூப்பர் பவர் இருக்கிற ஆளுங்க தான் இருப்பாங்களே. இவரு நேரா ஹானரை பார்த்த உடனே, இங்க பாருங்க, நீங்களாம் இங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ற? நீயும் நானும் பார்ட்னர்ஸ், புரியுதா? அதோட உனக்கு சாப்பிட ஃபுட்டையும் கொண்டு வந்திருக்கேன், வா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனா ஏஜென்ட் ராஸோடைய காரை யாரோ கோடு போட்டு வச்சிருக்காங்க. யாரா அந்த வேலையை பார்த்ததுன்னு அவருக்கு புரியல. இதுக்கு தான் சொன்னேனே இங்க வராதீங்கன்னு. இங்க இருக்கிற யாருக்குமே அரசாங்கத்துல வேலை செய்யற யாரையும் பிடிக்காது. ஏன்னா நீங்க எல்லாருமே எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்குதான். சரி வா வேலைக்கு போலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஏஜென்ட் ராஸ் அந்த மாஸ்க பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாஸ்க ஏதோ ஒரு வேக்ஸ்டு ஃபைபர் மெட்டீரியலால பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம மூளையில இருந்து வர சிக்னலை இந்த மாஸ்க் தடுக்குது. யார் இந்த மாஸ்க போட்டிருக்காங்களோ அவங்களோட மைண்டை இந்த மைண்ட் ரீடர்ஸ்னால ரீட் பண்ண முடியாது. இதனால
அதனால எல்லாருமே இந்த மாஸ்க போட ஆரம்பிப்பாங்க. இதனால பிரச்சனை நமக்கு தான் வரும். ஏன்னா சாதாரண மக்கள் மட்டும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய குற்றவாளிகளும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது மூலியமா நம்மளால அவங்கள பிடிக்க முடியாமலே போயிடும். சோ அதனால உடனே இந்த மாஸ்கை எங்க உருவாக்குறாங்கன்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு ஒரு நாள் டைம், சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல அங்கிருந்த ஒரு ஆபீசர் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க ஒரு மாசமாவது ஆகும். ஒரே நாள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கலாய்க்க ஏஜென்ட் ராஸும் ஒரு பக்கத்துல போயிட்டு ஒரு போலீஸா இருந்துட்டு இப்படி சொல்ல உனக்கு கூச்சமாவே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹானர் இருக்காங்கல்ல, அவங்க ஏஜென்ட் ராஸ் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இப்பவே நான் அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஏஜென்ட் ராஸும் ஓகேன்னு சொல்றாரு. இவங்களும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஹானர் அவங்க மைண்ட் பவரை யூஸ் பண்ணி இந்த ஊரு முழுக்க இந்த வேக்ஸ்டு ஃபைபரை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மைண்ட்ஸை ரீட் பண்ணியே. ஒரு 5 நிமிஷத்திலேயே ஏஜென்ட் ராஸ் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அந்த வேக்ஸ் ஃபைபர் மெட்டீரியல் எல்லாமே நார்மலா நம்மளால கடையில போய் வாங்க முடியாது. ஒன்லி ஃபேக்டரிஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமா ரொம்பவே ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கிற கம்பெனிகள்லயும் ஓல்டு ட்ரெடிஷனலா புக்கை பைண்ட் பண்ற ஃபேக்டரியில மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இப்ப நம்ம ஊர்ல புக்கை பைண்ட் பண்ற ஃபேக்டரி எதுவுமே கிடையாது. ஆனா ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கிற ஃபேக்டரிஸ் 8 இருக்கு நம்ம ஊர்ல. சோ அது எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹுட் மேக்கரை நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஆடி போறாங்க. நம்ம ஏஜென்ட் ராஸும் அங்க இருந்த பர்சன் கிட்ட பாத்தியா ஒரு மாசம் வேணும்னு 5 நிமிஷத்துல என் பார்ட்னர் சொல்லிட்டாங்க பாரு, சீக்கிரம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு களத்துல இறங்குறாங்க. ஆனா இந்த நேரத்துல அந்த வுட் மேக்கர்ன்றவரு அவரோட மாஸ்க நிறைய இடங்களுக்கு அனுப்புறாரு. குட்டி பசங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பசங்க இந்த மாஸ்க் எல்லாம் பாக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஏஜென்ட் ராஸும் ஹானரும் ஒவ்வொரு ஃபேக்டரியா பார்க்க போறாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில போயிட்டு பார்த்ததுல இவங்களுக்கு ஏத்த எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அப்படியே வெளியே நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஹானர், நீ எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்றியே, உனக்கு அப்படியே காதுல இப்ப சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல? ஆமா ஆமா, ரொம்ப அதிகமா கேட்கும். ஆனா இப்ப எனக்கு எதுவும் கேட்கல. ஏன், என்ன ஆச்சு? ஏன்னா ஏஜென்ட் ராஸ், நான் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப அமைதியா ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ ஏஜென்ட் ராஸும் ஒரு மாதிரி பாக்குறாரு. சடனா அந்த ஹானர் கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன காப்பாத்து காப்பாத்துன்ட்டு. இந்த மைண்ட் ரீடிங் பண்ற எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட்ல தான் இருப்பாங்களே. மேரின்ற ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ண அந்த பிராங்க்லின்ன்ற அரசாங்க அதிகாரி டார்ச்சர் பண்றாரு. அதனால அவங்க ஹெல்ப் மீன்னு கத்துறாங்க. அந்த சிக்னல்லாம் ஹானருக்கு வந்து இப்ப ஹானரும் கத்துறாங்க. இந்த விஷயத்த ஏஜென்ட் ராஸ் புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அந்த மேரி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த பிராங்க்லின் ஹுட் மேக்கர் கொடுத்த அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு கையில கண்ணையும் வச்சுக்கிட்டு இப்ப என் மைண்ட ரீட் பண்ணு, நீ ரீட் பண்ணாதான் நான் ஓடுவேன் அப்படின்னு அந்த மேரிய டார்ச்சர் பண்றாரு. சோ ஏஜென்ட் ராஸும் போயிட்டு ஒழுங்கு மரியாதையா கண்ணை கீழே போட்டு இல்லனா அவ்வளவுதான் சொல்லி மிரட்டுறாரு. பிராங்க்லினும் இப்ப அவளால என்னோட மைண்ட ரீட் பண்ணவே முடியல, இதே மாதிரி மாஸ்க எல்லாரும் போட்டுக்கிட்டானுங்கன்னா இவங்க எல்லாரும் காலி அப்படின்னு சொல்லி மேரிய விட்டுட்டு கண்ணையும் கீழே போட்டுறாரு. நம்ம ஏஜென்ட் ராஸும் மாஸ்க ரிமூவ் பண்ணி பார்த்தா இவர் அரசாங்க அதிகாரி. சோ தனியா கூட்டிட்டு போயிட்டு, சார் நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணவே கூடாது. ஆனா ஏஜென்ட், இவங்க யாரையும் நம்மளால நம்பவே முடியாது. இவங்களால அரசாங்கம் எவ்வளவு பாதிக்குதுன்னு தெரியுமா? இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டு பிரதமர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம நாட்டோட ரகசியங்கள் எல்லாத்தையும் இவங்க லீக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதோட நீங்க வேற ஒரு மைண்ட் ரீடர் கூடவே சுத்துறீங்க போலயே. முக்கியமா அவளை நம்பாதீங்க, என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பிராங்க்லின் சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம ஹானர் வந்து பிராங்க்லின் போட்டுட்டு இருந்தார்ல அந்த மாஸ்க், அதை எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க. இப்பதான் அவங்க ஒரு மனுஷ மாதிரியே ஃபீல் பண்றாங்க. வெளியே இருக்கிற யாரோட மைண்டையும் இவங்களால ரீட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அந்த மாஸ்கோட லேயர் வந்து தடுக்குது. சோ நம்ம ஏஜென்ட் ராஸும் ஹானரும் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்காங்க. பழைய டேப் எல்லாம் போட்டு பாக்குறாங்க. சோ இந்த அளவுக்கு மாஸ்க உருவாக்க கண்டிப்பா ஒரு சயின்டிஸ்டால மட்டும் தான் முடியும். இந்த மைண்ட் ரீடர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரே டாக்டர் கட்டர் அப்படின்றவர் தான். சோ அந்த வீடியோலாம் பாக்குறாங்க. மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிற குழந்தைகளெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹானரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ நைட் டைம் ஆகுது. அந்த மைண்ட் ரீடர் பவர் இருக்கிற மேரின்ற பொண்ணு அவங்க இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த பிராங்க்லின் கார்ல வராரு. அவரு மேரிய பார்த்து, இங்க பாரு, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, ஒழுங்கா காருக்குள்ள வந்து ஏறு அப்படின்னு சொல்ல மேரியும் காருக்குள்ள ஏறுறாங்க. ஆனா இந்த தடவை அந்த பிராங்க்லினோட தலையில கைய வச்சு அந்த பிராங்க்லினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பவராலேயே. இவங்க மட்டும் கிடையாது, பவர் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த பிராங்க்லினை அட்டாக் பண்றாங்க. சோ அதனால அந்த பிராங்க்லின்ன்றவர் சாகலாம் மாட்டாரு. ஆனா அவரோட மூளை வளர்ச்சி எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். சோ அவர் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஏஜென்ட் ராஸும் ஹானரும் வராங்க. சோ அவரும் விசாரணை பண்ணிட்டு ஹானர் கிட்ட கார்ல வந்து பேசுறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, பிராங்க்லின் மேல உன்ன மாதிரி பவர் இருக்கிற ஆளுங்க அவங்க பவரை யூஸ் பண்ணிட்டாங்க போல. எங்க அக்கா பையன், அவனுக்கு 4 வயசு இருக்கும், அவனே நல்லா பேசுவான் போல. இந்த பிராங்க்லின் குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் மேரியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. மேரி எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா? நீங்க தான் எல்லாரும் ஒன்னா கனெக்ஷன்ல தானே இருப்பீங்க, அவ எங்க இருக்கான்ற விஷயத்த சொல்லு இப்படின்னு ஏஜென்ட் ராஸ் கேட்கும் பொழுது மேரிய ஹானர் கிட்ட டெலிபதி மூலியமா பேசுறாங்க. இப்படியே நம்ம இருந்தோம்னா நம்மள கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணி சாகடிச்சிருவாங்க, நம்ம திரும்ப
அட்டாக் பண்ணணும், போராட ஆரம்பிக்கணும், இதுதான் டைம் அப்படின்னு மேரி சொல்றாங்க. ஆனா ஹானர் வந்துட்டு அதை கேட்டும் இல்ல மேரி எங்க இருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு போய் சொல்றாங்க. ஹானர் நீ என்ன சொல்ற? இப்ப பவர் இருக்கிற எல்லாரும் போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எங்க ஆளுங்களும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க, ஒரு பெரிய ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது, சோ அதனால உனக்கும் ப்ராப்ளம் வரும், என்ன பண்ண போறா அப்படின்னு ஏஜென்ட் ராஸ் கேட்டதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் எங்க போகிறதுன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்ல அப்படின்னு ஹானர் சொல்ல ஏஜென்ட் ராஸும் ஹானரை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. சோ உள்ள போனதுக்கு அப்புறம் விண்டோ வழியா ஏஜென்ட் ராஸ் பாக்குறாரு, எதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த கலவரம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாதாரண மக்களும் சூப்பர் பவர் இருக்கிற ஆட்களும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹானரும் அதுதானே சாதாரண மக்களுக்கும் வேணும், எங்களை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நாங்களும் மனுஷங்க தானே, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ அப்படின்னு பேசிக்கிட்டே வால்ல இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாங்க. நம்ம ஏஜென்ட் ராஸ் சின்ன பையனா இருக்காரு, அவரோட அப்பா கூட ஒரு ரிவர்ல மீன் பிடிக்கும் பொழுது எடுத்த போட்டோ அது. ஹானரும் அந்த போட்டோவை பார்த்து இந்த போட்டோல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா ஆமா, எங்க அப்பா கூட இருக்கும்போது நான் அப்படிதான் சந்தோஷமா இருப்பேன், நானும் என்னோட அப்பாவும் சேர்ந்து அந்த ரிவர்ல தான் மீன் பிடிச்சுக்கிட்டே இருப்போம். அதோட உனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி மைண்ட் ரீடர்ஸ் ஃபுல்லா ஒரு ரூம்ல இருந்தாலும் எங்க அப்பா அந்த ரூம்குள்ள இருப்பாரு. ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடு, அவருக்கு ரகசியம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. சோ அதனாலேயே அவருக்கு மைண்ட் ரீடர்ஸை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ எங்க அப்பா கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப நிம்மதியா செக்யூரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஹானரும் எனக்கும் உன் கூட இருக்கும்போது தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்புறம் ஏஜென்ட் ராஸ் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த ஹானர் என்ன பண்றாங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிற ஏஜென்ட் ராஸ் உடைய மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் சும்மா ரீட் பண்றாங்க. அப்ப ஏஜென்ட் ராஸ் வந்து அவங்க அப்பா கூட அந்த பெரிய ரிவர்ல மீன் பிடிப்பார்ல அந்த விஷயம் நடக்குது. சோ ஏஜென்ட் ராஸும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி பண்றாரா, அதனால ரீட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு ஹானர் வந்து அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் எடுத்து கேஸ பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஏஜென்ட் ராஸும் எழுந்து ஏய் ஹானர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு வேற ஏதாவது வேலை பாக்குறேன், ஏன்னா நீங்க தான் இப்ப மைண்ட் ரீடர் இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்றீங்களே அப்படின்னு இவங்க விளையாட்டா சொல்றாங்க. ஏஜென்ட் ராஸும் விளையாட்டா பாரு பாரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா பாரு, பாக்குறேன் உங்க அப்பா கூட நீங்க ஒரு ரிவர்ல மீன் பிடிச்சிங்களா, அந்த ரிவருக்கு பக்கத்துலயே நம்ம வீட்டை பாத்திரலாம் அப்படின்னு ஜாலியா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஹானர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம அந்த ஹுட் மேக்கரை கண்டுபிடிக்கிற விஷயத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்பதான் நான் கண்டுபிடிச்சனே, அந்த ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கிற ஃபேக்டரிஸ் 8 இருக்கு, அந்த 8 ஃபேக்டரிஸையும் நம்ம தேடி பார்த்தோம், எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதுக்கப்புறமா அந்த பொருளை யூஸ் பண்றது புக் பைண்ட் பண்ற கம்பெனி தான், ஆனா அந்த மாதிரி கம்பெனி இப்ப எதுவுமே இல்ல, மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேக்டரியில வேற ஒரு விஷயங்கள் தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டும் 13 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாங்க, அந்த ஃபேக்டரி அப்படியே இருக்கு, மேபி அந்த இடத்துல இந்த மாஸ்க் அவங்க உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே ஹானர் நீ வேற லெவல் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹானரும் ரெடி ஆகுறாங்க அங்க வரதுக்கு. இங்க பாரு வெளியே கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீ வராத, உனக்கு தான் ஆபத்து, நீ இங்கே இரு, நான் போயிட்டு அந்த ஹுட் மேக்கரை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரு மட்டும் போறாரு. ஆனா ஹானர் வந்து கேட்காம பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களோட மைண்ட்ல தெளிப்பதில அந்த மேரின்ற பொண்ணு பேசுறா, தயவு செஞ்சு இந்த அரசாங்க அதிகாரிகளை நம்பாத, அந்த ஹுட் மேக்கரை நம்ம அழிச்சே ஆகணும், போராட்டம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்மள அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க அவங்க. எங்க ஏஜென்ட் ராஸும் அந்த ஃபேக்டரிக்கு போயிடுறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க டாக்டர் கட்டர் இருக்காரு. உண்மையிலேயே அந்த இடத்துல தான் அந்த ஹுட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் எதுக்காக இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏஜென்ட் ராஸ் கேட்கும் பொழுது ஏன்னா என்னோட மனசுல இருக்கிற விஷயம் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மைண்ட் ரீடர் பண்ற நாய்ங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரைவசி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனா அவனுங்க நம்ம பிரைவசிக்குள்ள குச்சியை விட்டு ஆட்டுறானுங்க. ஆனா டாக்டர் நீங்க என்ன சொன்னாலும் சரி இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் நடக்குது அப்படின்னு டாக்டரும் ஏஜென்ட் ராஸும் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பின்னாடியே வந்தாங்கல்ல நம்ம ஹானர், அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரும் உனக்கு என்னப்பா கவலையே இல்ல, உங்ககிட்ட ஒரு வெப்பன் இருக்கு, அந்த மைண்ட் ரீடர் பண்ற ஆளுங்க கிட்ட இருந்து ஒன்னால தப்பிக்க முடியும், ஆனா எங்களால தப்பிக்க முடியாது, எங்களுக்கு இந்த மாஸ்க் கட்டாயம் அப்படின்னு அவர் பேசும்பொழுது ஹானர் வந்துடுறாங்க. எது வெப்பனா? ஏஜென்ட் ராஸ் உங்ககிட்ட வெப்பன் இருக்கா, என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டாக்டர் ஓடி போயிட்டு அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாரு. ஆமா ஆமா வெப்பன் தான், உன்னால முடிஞ்சா ஏஜென்ட் ராஸோடைய மைண்டை ரீட் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹானரும் ஏஜென்ட் ராஸோடைய மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏஜென்ட் ராஸ் அவரோட அப்பா கூட ஒரு ரிவர்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹானர் பாக்குறாங்க, ஆனா அதுக்கு மேல அவங்களால ஒண்ணுமே பார்க்கவே முடியல. சோ அப்பதான் ஹானரே புரிஞ்சுக்கிறாங்க ஏஜென்ட் ராஸோடைய மைண்டை நம்மளால ரீட் பண்ண முடியல அப்படின்னு. ஏஜென்ட் ராஸ் எந்த விதமான மாஸ்கையும் போடல, ஆனா ரீட் பண்ண முடியலையே எப்படி அப்படின்னு குழம்புறாங்க. உடனே அந்த டாக்டரும் அதுதான் அவனோட டேலண்டே, உங்கள மாதிரி மைண்ட் ரீட் பண்ற ஆட்களை இவனால பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹானர் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த மைண்ட் பவர் இருக்கிற எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ஷன்ல தானே இருப்பாங்க. அப்படி ஹானர் கூட கனெக்ஷன்ல இருக்கிற மேரி அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு இந்த ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க. சோ இந்த ஏஜென்ட் ராஸும் பார்த்துட்டு டாக்டர் கட்டர் உங்களை மட்டும் இவங்க பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், பீஸ் பீஸா வெட்டி போட்டுருவாங்க, சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஏஜென்ட் ராஸ் நீங்க தான் முக்கியமானவங்க, சோ நீங்க தான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்
போகணும். பின்னாடி ஒரு வழி இருக்கு, அது வழியா போயிடுங்க. இவங்கள நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. சோ ஏஜென்ட் ராஸும் அந்த வழியா போகலான்னு பார்த்தா இவருக்கு முன்னாடியே ஹானர் போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. சோ மேரி அவங்களுடைய ஆளுங்கலாம் வராங்க. இங்க தான் அந்த ஹுட்டை ரெடி பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டாக்டரை காலி பண்ணுவோன்னு எல்லாருமே சேர்ந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி டாக்டரை காலி பண்ணி அந்த இடம் முழுக்க பெட்ரோலை ஊத்தி கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஏஜென்ட் ராஸ் இருக்கிற இடம் வரைக்கும் வந்துரும். சோ ஏஜென்ட் வந்து எப்படியாவது அந்த டோர் வழியா எஸ்கேப் ஆகணும். ஆனா அந்த பக்கம் ஹானர் இருக்காங்க, அவங்க லாக் பண்ணி இருக்காங்க. ஹானர் நினைச்சா மட்டும்தான் ஏஜென்ட் ராஸை காப்பாத்த முடியும். சோ அவரும் கெஞ்சுறாரு, ஹானர் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், என்ன வெளியே விடு, அதுக்கப்புறமா நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னால முடியாது ராஸ், நீ என்ன ஏமாத்திருக்க. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தலாம் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது உடனே ஹானர், அப்படின்னா உன்னோட மைண்டை ரீட் பண்ண என்ன விடு, அந்த மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம ஏஜென்ட் ராஸும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி என் மைண்டை ரீட் பண்ணிக்கோ, ஆனா ஐம் சாரி அப்படின்னு சொல்றாரு. சோ ஹானர் ஏஜென்ட் ராஸ் உடைய மைண்டை ரீட் பண்றாங்க. சோ ஏஜென்ட் ராஸும் அவரோட அப்பாவும் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெரிய ரிவர்ல. அந்த ரிவருக்கு நடுவுல நம்ம ஹானர் நிக்கிறாங்க. அவங்க முகத்துல சோகமும் ஏக்கமும் இருக்கு. இதை தான் நம்ம இந்த கதையுடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம். சோ ஏஜென்ட் ராஸ் உடைய மைண்டுக்குள்ள அவங்க போக ட்ரை பண்றாங்க. ஆனா ஏஜென்ட் ராஸ் தடுக்கிறாரு. அது வந்து ஹானருக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த ரிவருடைய வாட்டர் லெவல் அதிகமாக ஆரம்பிக்குது, ஃபோர்ஸும் அதிகமாகுது. ப்ளீஸ் ராஸ் என்ன ரீட் பண்ண விடு அப்படின்னு இவங்க சொல்ல ஏஜென்ட் ராஸும் விடுறாரு. அந்த தண்ணியோட மட்டம் கம்மியாகுது. இப்ப ஹானர் வந்து ஏஜென்ட் ராஸ் உடைய மைண்டுக்குள்ள போறாங்க. ஸ்டார்டிங்ல ஹானர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது தூரத்துல நம்ம ஏஜென்ட் ராஸும் சீஃப் போலீஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல. இப்ப அதை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏஜென்ட் ராஸோட மைண்டுக்குள்ள. ஆக்சுவலா ஹானரை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்ததுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, இந்த மைண்ட் ரீடர் பவர் இருக்கிற ஆட்கள் அடுத்தது என்ன பண்ண போறாங்க. ஏன்னா ஹானர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது போலீஸே வந்துட்டு ஹானரை வெறுத்தாங்க. ஏன்னா யாருக்குமே இந்த சூப்பர் பவர் இருக்கிற ஆட்களை பிடிக்கல. சோ அவங்க ஏதாவது பண்ணக்கூடாது, அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு தான் ஹானரை இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ அப்படின்னா ஏஜென்ட் ராஸ் நம்மள லவ் பண்ணது எல்லாமே ஒரு நடிப்பு தான் அப்படின்னு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏஜென்ட் ராஸும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, இங்க பாரு ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட நான் நடிச்சது உண்மைதான், ஆனா நான் அதுக்கப்புறம் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணனே, இந்த விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லல, மறைச்சிட்டேன், அது என் தப்பு தான், ஆனா என்னோட லவ் பொய் இல்ல ஹானர், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கெஞ்சுறாரு. ஹானரும் அந்த டோரை ஓபன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கைய ஹேண்டில்லையே வச்சிருக்காங்க. அப்படியே வெளியே கலவரமே நடக்குது, அங்கங்க வெடி விபத்து எல்லாம் நடக்குது. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியோடவே ஒரு ஓப்பன் எண்டிங்கா இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹானர் வந்துட்டு ஏஜென்ட் ராஸை கண்டிப்பா காப்பாத்திருப்பாங்க. ஏன்னா ஏஜென்ட் ராஸ் உடைய மைண்டை ரீட் பண்ண முடிஞ்ச ஹானரால அவரோட ஹார்ட்டை ரீட் பண்ண முடியாதா என்ன. சோ கண்டிப்பா அவங்க ஏஜென்ட் ராஸை காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.